ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி அப்கமிங் எபிசோடுக்காக இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரொமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரொமோட தேதி 16 to 20 மார்ச்னு போட்டிருக்காங்க. ப்ரொமோவில் என்ன காட்டியிருக்காங்கன்னா, இப்போ நமக்கெல்லாம் தெரியும் சிவாவோட வீட்டில் வந்து சிந்து தங்கணுங்கிற மாதிரி உத்தரவு சொல்லியிருக்காங்க. இப்போ சிந்து வந்து அங்கே தங்க வைக்கிறதுக்கு பார்த்தா வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே எதிர்ப்பு தெரிவித்தாங்க. கடைசியில் வீட்டில் இருக்க ஒரு ஸ்டோர் ரூமில் தங்க வச்சுட்டாங்க. அங்கே சுத்தம் பண்ணி சிந்து படுத்திருக்காங்க. கொசு கடிக்குதுன்னு சொல்லி சிவா நைட் நேரத்தில் இப்போ மகாவோட ரூமில் அவங்க ரூமில் இருக்கக்கூடிய அந்த கொசுவலை எடுத்துகிட்டு போய் பார்த்தோம் அப்படின்னா சிந்துக்கு கட்டி விட்றாங்க. இப்போ சிந்து வந்து அதை கட்டி படுத்திருக்கும் போது ஐசு பார்த்துட்டு போய் வீட்டில் சொல்லிடுறாங்க. இப்போ சிந்து எந்திரிச்சு பார்த்துட்டு என் மேலே எவ்வளோ பாசம் இருந்தால் டாக்டர் வந்து இதை கட்டியிருப்பார் அப்படிங்கிற மாதிரி அவங்க அதை ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இதை சொன்னதுமே மகா ரொம்ப கோவப்பட்டு வந்து இப்போ அவங்கள தரன்னு இழுத்துட்டு போய் பார்த்தா அன்னபூர்ணிக்கு முன்னாடி நிறுத்தி இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி பேசுகிறாங்க. சிந்து பார்த்தா எங்கள் ரூமில் இருக்க கொசுவலை எடுத்து வந்து கட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. உடனே அன்னபூர்ணி கோவப்பட்டு எதுக்காக எடுத்து அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் சிந்து மனசுக்குள்ளார என்ன நினைக்கிறாங்கன்னா, இதை நான் வெளியில் சொன்னால் டாக்டருக்கு ஒரு பெரிய பிரச்சனையாகும், அதனால் சொல்லக்கூடாதுன்னு அமைதியாக இருக்காங்க. அதனால் அன்னபூர்ணி பயங்கரமாக திட்டிட்டு இனிமேல் இந்த மாதிரி செஞ்சினா உன்னை என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு வீட்டில் இழுத்து வெளியில் விட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி, தெருவில் விட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு சிந்து அமைதியாக இருக்காங்க. போராடி ஜெயிப்பாரா அப்படிங்கிற மாதிரி ப்ரொமோவை முடிச்சிருக்காங்க. ப்ரொமோ என்னமோ சூப்பராக தான் இருக்குது. பார்க்கலாம் அடுத்த ஸ்டோரி எப்படி கொண்டு போகிறாங்கன்னு. இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.